ஹாய், வெல்கம் டு குக் வித் நந்து. இட்ஸ் Thursday ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லன்ச் ரெசிபி ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட் ரெசிபி தாங்க. இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். என்ன மசாலான்னு பார்த்திங்கன்னா, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, காய்ந்த மிளகாய், சீரகம், சோம்பு, இது எல்லாமே நம்ம கொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் அது கூட கசகசா ஆட் பண்ணி நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட எலக்ட்ரிக் குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், அது கூட வடகம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஒரு பிட் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ கசப்பு தன்மை வந்துடும், வாசனைக்காக நான் போட்டிருக்கேன். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் அதிகமாகவே நல்லா ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் எண்ணெய் எந்த அளவுக்கு நல்லா பொரியுதோ இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அது எல்லாமே நம்ம அரைச்சி வச்சதை இதில் ஆட் பண்ணுறப்ப பொரிச்ச குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெடிஷ்னல் மூலயமா நீங்கள் மண்சட்டியில் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கு 1 பாட்டில் ஈஸியாக பிகினர்ஸ்க்கு அண்ட் தென் பேச்சுலர்ஸ்க்கு இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிலாம் சொல்லணுன்றதுக்காக நான் எலக்ட்ரிக் குக்கரில் செஞ்சு காட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆல்ரெடி அரைச்சதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதால நான் தனியாக எதுவும் ஆட் பண்ணலை. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியை ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. நீங்கள் வேணும்னா இது எதுவும் இல்லை அப்படின்னா அவரைக்காய் கூட நீங்கள் போட்டு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வதங்குற அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வெங்காயம் வதங்குறப்பவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். அது கூட காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சம் போட்டோம் இல்லையா, அதனால் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இதுவே போதுமானது சால்ட்டு. உங்களுக்கு வேணும்னா டெஸ்ட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காய்கறிலாம் நல்லா வேகணும் இல்லையா, அதனால் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியில் நல்லா கொதிக்கட்டும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் புளி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணுறதால நீங்கள் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னா புளி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் மேலே நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் மூடி போட வேண்டாம், அப்படியே கொதிச்சிடும். ஸோ ஏன்னா காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். இந்த குழம்ப கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் சைடே போக மாட்டீங்க, வெஜிடேரியனாகவே மாறிடுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சூடாக சுவையாக ட்ரெடிஷ்னலான பொரிச்ச குழம்பு எப்படி வேணால் சொல்லலாம், அது ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.